சிறந்த கட்டுரையை படைத்திருக்கின்றார்கள். அவருடைய கட்டுரைகள் உலக மொழிகளுடைய எண்ணிக்கை, இன்று இல்லாமல் போல மொழிகளினுடைய நிலைகள், துரித உணவினுடைய ஆதிக்கம் அதிகரிப்பு, அப்புறம் இந்த கொக்கோ கோலானுடைய வருகை, அப்புறம் வெளிநாட்டு உடைகள், மொழியின் பயன்பாடு, ஊடக கிளை மொழிகள், விளம்பர வாசகங்களுடைய அமைப்பு, நுகர்வோரின் நிலை, தமிழ் ஆங்கிலம் கலந்த மொழி, அப்புறம் அந்த நோ ஜிஎஸ் சேஞ்சிங் அதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், எம்டிவி, எஃப்டிவி, இதில் கூடிய மாற்றங்கள், நிகழ்வுகள், அப்புறம் வணிக மொழி ஆகிய வணிக மொழி என்று ஒரு மொழி உருவாகி வருகின்ற ஒரு நிலையை, அடுத்து தொகுப்பாளர்கள்லாம் எப்படிப்பட்ட மொழிகளை பயன்படுத்துகிறார் என்பது, அப்புறம் பேட்டியாளர்கள்லாம் எப்படி தமிழ் ஆங்கிலம் கலந்து பேசுகிறாங்க என்பது, அப்புறம் உணவு பெயர்கள், அப்புறம் உடை வகைகள், அழகு சாதனங்கள், அப்புறம் பெயர் மாற்றம், ஒளியின் நிலை, தொடரியல் நிலை, அடுத்து பொருள் மாற்றம், இது மாதிரி அவருடைய கட்டுரைகளில் நிறைய செய்திகளை சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டுரையில் அவங்க சமூகத்தை நல்லா கண்காணிச்சிருக்காங்கன்னு தெரியுது. அதாவது மொழியியல் அடிப்படையில் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சரியான முறையில் அந்த கட்டுரையில் படம் பிடித்து காட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த ஃபேர் அண்ட் லவ்லிலாம் நிறைய போடுறாங்க. அதில் விளம்பரத்தில் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க 47 நாட்களில் உங்களுடைய முகம் இதை போட்டால் சிவந்து விடும், சிவப்பாயுன்னு சொல்லுவாங்க. அது 3 வருஷம் போட்டுருப்பேன், ஒன்றுமே நடந்திருக்காது. அதே கருப்பாக இப்போ நாங்கள்லாம் முன்னாடி போட்டு பார்த்ததை நம்பி, ஆனால் பார்த்துட்டு பாருங்க என்னெல்லாம் பாருங்க அப்படியே தான் இருக்கு, நம்ம ஒன்றும் மாற்றமே இல்லை. அதனால கலர்லாம் ஒன்றும் மாற போதில்லை. ஆனால் இருந்தாலும் கூட அந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சொற்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அந்த விவல் ஒரு சோப்பு பளிச்சுன்னு ஒரு மாற்றம், அதை எல்லாருமே கேட்டிருப்பீங்க, டல் திவ்யா, இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதே போல் வருமானத்துக்கு ஏற்ற தரமான சோப், இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரங்கள் இந்த வாசகங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. இது மாதிரி நிறைய செய்திகளை அம்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான உங்களுடைய வினாக்கள் அல்லது ஆலோசனைகளை நீங்க கொடுக்கலாம். இப்பொழுது மொழியில் நோக்கில அந்த கலாச்சார தாக்கம் ஏற்பட்டு இந்த மொழியில் ஏற்பட்ட அந்த மாற்றங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. என்னுடைய பல கட்டுரைகள் ஏறக்குறைய என்கிட்ட 30 பேர் எம்ஃபில் பண்ணியிருக்காங்க இந்த ஊடகத்தமிழை பற்றி. அதோடு என்னுடைய கட்டுரைகள் ஒரு 20க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் ஊடகத்தமிழை பற்றியே அமைந்திருக்கின்றது. 17ஆம் தேதி திருவனந்தபுரத்திலே திராவிட மொழியியல் கழக மாநாட்டிலே இந்த கட்டுரை வேற ஒரு கட்டுரை வாசித்த பொழுது இதுல தமிழும் ஆங்கிலமும் கலந்து எழுதுகின்றார்கள். இதற்கான சில மொழியியல் விதிகள் இருக்கின்றன. மொழி கலத்தல், மொழி தாவுதல், கடன் வாங்குதல் போன்ற இந்த விதிகளுக்கு உட்பட்டு அதுக்கு வழங்கப்படுகின்றதா என்றால் அதுவும் இல்லை. அதனால தான் அந்த கட்டுரை யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் வாட் அண்ட் ஒய் அந்த கட்டுரை வாசிக்கப்பட்டது. அப்பொழுதும் அங்கு இருந்த மொழியியல் பேராசிரியர் அனைவருமே ஒரே ஒரு சூழலில் சிந்தித்த பொழுது இதற்கான தீர்வு எங்கிருந்து வருகின்றது அப்படி என்றால் நம்ம கருத்துக்களை சொல்ல முடியுமே தவிர விளம்பரங்கள் நீங்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்தக்கூடாது, அதே மாதிரி தொலைக்காட்சிகளில் ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து பயன்படுத்தக்கூடாது என்ற கருத்தாக்கத்தை அல்லது அந்த அறிவிப்பை யார் செய்வது, யாரிடம் செய்வது, யார் அதுக்கு ஆணைப்படுவது என்ற அந்த கேள்விக்குறியோடு அந்த கருத்தரங்கு நிறைவு பெற்றது. இந்த கட்டுரையினுடைய கருத்து நமக்கெல்லாம் நம்மை அறியாமலேயே தமிழையும் ஆங்கிலையும் கலந்து பேசுகிறோம். ஊடகமும் அப்படித்தான் இருக்கிறது. ஊடகத்திலிருந்து தான் இந்த கருத்துக்கெல்லாம் நம்ம மீது அடையப்பட்டு நம்மில் திணிக்கப்பட்டு நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த திணிப்பை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்டுரை ஒரு ஆழமான ஒரு கட்டுரையை அவர் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த போன்ற தவிர்க்க வேண்டும் என்றுதான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று கூறி இந்த என்னுடைய சிறிய கருத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. 1:30 மணிக்குள் 4 கட்டுரைகள் முடிக்க வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில கேள்விகளை கேட்டு மீதி ஆலோசனைகளை அவரை தனியாக பார்க்கும்போது சொன்னால் மிகவும் எங்களுக்கும் கொஞ்சம் காலம் கருதி உதவியாக இருக்கும் என்ற ஒரு சிறு வேண்டுதலையும் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை இப்ப சூழலுக்கு ஏற்பவே பன்னெடுங்காலமாகவே வளர்ந்திருக்கின்றது. வணிகம் சார்ந்த வணிகத்திற்கு வாழ்வளிக்கக்கூடிய இந்த உலகமயமாக்கல் கொள்கை அது நமது மொழி, மருத்துவம், நாகரிகம், பண்பாடு அனைத்தையும் சிதைத்து வருகிறது. எனவே இதுல இருந்து காப்பாற்றுவதுதான் இந்த செம்மொழி மாநாட்டினுடைய
நோக்கமாகவும் இருக்கின்றது. அதனால அறிஞர்கள் பெருமக்கள் அதற்கு தீர்வு சொல்றது மாதிரி இருந்தது. நம்மளுடைய மருத்துவமே சிதையுது. சித்த மருத்துவம் மரபணு மாற்றம், அது சித்த மருத்துவத்தினுடைய அடிக்கதையே சிதைக்கக்கூடியதாக வளர்ந்து வருகிறது. இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய உலகளாவிய கொள்கைகள் அனைத்துமே நம்மளுடைய மொழி, பண்பாடு, நாகரிகம் அனைத்தையும் சிதைத்து காணாமல் செய்யக்கூடிய முயற்சியாக அமைந்திருக்கின்றது. கட்டுரையாளருடைய கட்டுரை மிகச்சிறந்த கட்டுரை. சுருக்கங்கருதி அவர்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். வாழ்த்துக்குறி. திரு சேபா பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு சிங்கை வானொலி ஆற்றிய பங்கு என்கின்ற தலைப்பில் கட்டுரை படிக்கின்றார்கள். அவர்களை பற்றிய சில குறிப்புகள். அவர் சிங்கப்பூர் வானொலியில் 43 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி மிக சிறந்த மொழிபெயர்ப்பாளராகவும் எழுத்தாளராகவும் இருந்திருக்கின்றார்கள். பல்வேறு ஆய்வரங்குகளிலே சிறந்த கட்டுரைகளை படைத்து அந்த கட்டுரைகளுக்கெல்லாம் பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், முதலாக வண்ணத்தில் தொலைக்காட்சி வந்த பொழுது அந்த வண்ணத்தில் முதலாக செய்தி அறிக்கையை படித்தவர் இவர்தான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்காக நம்முடைய கைதட்டி அவர்களுக்கு கொடுத்து ஒரு நல்ல ஊக்கப்படுத்தலாம். அடுத்த நிலையில் திருக்குறளை பற்றி 1330 குறளையும் அந்த வானொலியிலே மிக சிறப்பான முறையில் ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி விளக்கங்கள்லாம் சொல்லி சிறந்த முறையில் அதை செய்திருக்கின்றார்கள். அதற்கு மிகப்பெரிய அளவிலே உலக அளவிலே பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் இப்பொழுது தம்முடைய கட்டுரையை வழங்குவார்கள். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்னும் பைந்தமிழ் தேர்ப்பாகனின் குறிக்கோளுக்கு ஒப்ப சிங்கப்பூரில் தமிழும் தமிழ் இலக்கியமும் கோலோச்சுகின்றன. சிங்கப்பூர் குடியரசின் ஆட்சி மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று என்பதனால் அந்த மொழி நாடாளுமன்றத்திலும் வழங்குகின்றது. நாட்டின் தேசிய வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றின் நிகழ்ச்சிகளில் தமிழ் தனியிடம் பெற்று சிங்கை வானில் தமிழோசையை ஒளிபரப்பி செம்மொழியாம் நம் மொழிக்கு தனி மகுடம் சூட்டி வருகின்றது. ரேடியோ மலாயா என்றும் ரேடியோ மலாயா சிங்கப்பூர் என்றும் ஒலிவழி 4 என்றும் பெயர் மாற்றம் கண்டு வானலையில் உலா வந்தாலும் அதன் அடிப்படை நோக்கம் தமிழும் தமிழரும் வளர்ச்சி கண்டு பெருவாழ்வு வாழ்ந்து தேசிய ஒருங்கிணைப்பில் பங்காற்ற வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு தமிழ் சிங்கப்பூரரும் நாட்டின் கல்வி கோட்பாட்டுக்கு ஏற்ப இரு மொழிகளில் எழுதுவர், பேசுவர், செயல்படுவர். அடிப்படையில் அவர்களின் வாழ்வியல் முறை இருமொழி சார்ந்ததாக இருக்கும். அந்த அடிப்படையில் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு சிங்கை வானொலி ஆற்றிய பங்கு பற்றிய தகவல்களை பதிவு செய்வது இந்த கட்டுரையின் நோக்கம். சிங்கப்பூர் குடியரசில் தமிழ், சீனம், மலாய், ஆங்கிலம் ஆகிய 4ம் சரிசம மதிப்பு பெற்றுள்ள அதிகாரத்துவ மொழிகள் என்பதால் எங்கள் நாட்டு அரசு இந்த 4 மொழிகளின் வளர்ச்சிக்கும் புழக்கத்துக்கும் தேவைப்படும் நிதி உதவிகளை செய்து சிறந்த பங்காற்றி வருகின்றது. அந்த அடிப்படையில் நாட்டின் 4 மொழிகளுமே நல்ல இலக்கிய வளர்ச்சியையும் சமூகங்களின் ஒருமித்த அங்கீகாரத்தையும் பெற்று வருகின்றன. சிங்கை வானொலி 1935ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகின்றது. கேத்தே, விக்டோரியா தியேட்டர், தாம்சன் சாலையில் உள்ள கால்டிகாட் குன்று ஆகியவற்றுக்கு இடமாற்றங்களை பெற்று வந்துள்ள போதிலும் அது ஒலிபரப்பும் நிகழ்ச்சிகளின் வழி நல்ல முன்னேற்றத்தை பெற்று அதன் நேயர்களுக்கு கற்பித்தல், மகிழ்வித்தல், தெரிவித்தல், இந்த 3 தான் உண்மையில் வானொலி தொலைக்காட்சியின் பங்கு. ஆனால்